all the aspirants. நாம இன்னைக்கு 8 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். டிப்பானி ஜூரியன் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹூண்டா மற்றும் சோக்ராய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமாங். கோவிந்த் பல்லப் பந்த் 1957 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்கள வர்க்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் அப்படிங்கிற விஷயத்த ரஷ்ய நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த 224A பிரிவுல சொல்லியிருக்காங்க. முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல் புனிதா அரோரா. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஆரன்ஸ் பழங்குடியினரால போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா, பாப்டைலான், நோக்ரம். பரஞ்சப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. என்னைக்கான திட்டம் சட்டாட். அப்புறம் பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஐ செனரக்ஷா அபியான் 2018 ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் சாகர் ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020. பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மாண் அபியான் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021. அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. இந்திய பார் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மனன் குமார் மிஸ்ரா. பிரிட்டிஷ் பேரரசின் மிக சிறந்த ஆணையின் நைட் கமாண்டர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சுனில் பாரதி மிட்டல். சோழ நாயக்கன் பழங்குடியினர் முதன்மையாக எந்த மாநிலத்தில் காணப்படுகிறார்கள்? கேரளா. கூட்டு பிராண்ட் கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்த எந்த வங்கி சிஎஸ்கே உடன் கூட்டு சேர்ந்தது? சிட்டி யூனியன் வங்கி. செபியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? துகின் காந்த பாண்டே. விஜய் கிஷோர் அகட்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். விபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். ஹர்ஷ்வர்தன் அகர்வால் ஃபிக்கியுடைய தலைவர். கே சஞ்சய் மூர்த்தி இந்திய தலைமை கணக்காளர். வி ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். ஃபைஸ் அஹ்மத் கித்வாய் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் இயக்குனர் ஜெனரல். ஞானேஷ் குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். பிப்ரவரி 2025 ஜோத்பூரில் இந்திய விமானப்படை நடத்திய ராணுவ பயிற்சியின் பெயர் என்ன? டெசர்ட்கண்ட் 2025. இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சி அந்தரக்ஷா அபியாஸ் 2024 புதுதில்லியில நடந்து முடிச்சிருக்கு. இந்திய ராணுவம் அகமதாபாத்ல சன்னிக் விமோச்சன் பேரிடர் நிவாரண பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை சேர்ந்து டெவில் ஸ்ட்ரைக் பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய கடலோர காவல்படை மேற்கு வங்க கடற்கரையில சாகர் கவாச் பயிற்சி நடத்தியிருக்காங்க. உலக வனவிலங்கு தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 3. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து வனவிலங்கு பாதுகாப்பு நிதி. ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தை தினம். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம். பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 20 மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநில நாள். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 3 உலக செவிப்புலன் தினம். கார்ப்பரேட் பத்திரங்களுக்காக செபியால் தொடங்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுத்தள போர்ட்டலின் பெயர் என்ன? பாண்ட் சென்ட்ரல். புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் சானிக்ஜி போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மிஷன் கர்மயோகி கீழே அமிர்த ஞானகோஷ் ஆசிரியர் மேம்பாட்டு போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. செபி தொழில்நுட்ப கோளாறுகளை புகார் அளிக்க ஐஸ்பாட் போர்ட்டல்கள் தொடங்கியிருக்காங்க. வயதான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் காலமானார். அவர் யார்? ரான் டிராப்பர். தத்தாஜிராவோ கேக்வாட் இந்தியாவின் வயதான டெஸ்ட் கிரிக்கெட்டர் இறந்துட்டாங்க. ஹரிந்தர் சிங் ஜோதி அவர் பில்லி அப்படின்னு சொல்லுவாங்க, போலோ வீரர் இறந்துட்டாங்க. ராஜ் மன்சந்தா ஓல்ட் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவரை ஸ்குவாஷ் வீரர் இறந்துட்டாரு. டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார், மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா விருது.
சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது வாங்கியிருக்காங்க. எஸ் முரளிதரன், அர்மண்டோ குலாக்கோ துரோணாச்சாரியா விருது வாழ்நாள் பிரிவுல வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருக்வன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. ஜான்ஜியோ ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹுண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. நிகான் ஹியாங் டியோ அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.